பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல சக்திவேலும், முத்துவேலும் அவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அந்த வீட்டுக்கு இவன் எதுக்காக போனான்? அவமானப்பட்டுட்டு வரதுக்காக போயிருக்காமா? அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. டேய் பழனி மறுபடியும் உன்னை ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அத்தா. ஆனா அவங்க எதுவுமே என் பேச்சை கேட்கவே மாட்டேன்றாங்க. என்னை பார்த்தாவே வெறுப்பை மட்டும்தான் அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு வீட்டுக்கு வரேங்க. சரவணா உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. என்னால் தானே உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. பார்க்குறவங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வெளியே தலை காட்ட கூட முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. இதே கடைக்கு போனால் இன்னும் என்னெல்லாம் யார் யார் வந்து கேட்க போகிறாங்கன்னே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்ததாக சரவணன் இருந்துட்டு நீங்கள் ஏன்ப்பா வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? அவங்க 1000 தப்பு பண்ணியிருக்காங்கப்பா. அவங்களே எதுவுமே நடக்காத மாதிரி ஏதோ எல்லா தப்பும் நம்ம தான் பண்ண மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமேலும் அவ இந்த குடும்பத்துக்கு தேவையில்லைப்பா. அவளால் நான் பட்ட கஷ்டம் வரைக்கும் போதும். நானும் உங்களுக்கு நிறையவே கஷ்டம் கொடுத்துட்டேன். தேவையே இல்லை. நீங்கள் எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க. நான் அவளுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேர் வந்து ஷாக் ஆகுறாங்க. கொஞ்சம் யோசிக்கலாமே. இல்லைப்பா யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.